மிஸ்டர் பஜன் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஹிந்தில ரைடு அப்படிங்கிற ஒரு மூவி வந்துச்சு. அந்த மூவி பெரிய ஹிட். அந்த மூவியோட ரீமேக்கா தான் மிஸ்டர் பஜன் அப்படிங்கிற மூவி தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவி இப்போ தமிழ் டப்லயே அவைலபிளா இருக்கு. இந்த மூவில யார் ஹீரோவா நடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாஸ் மகாராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ரவி தேஜா தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல ஹீரோயினியா புதுமுகத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. பாக்யஸ்ரீ அப்படிங்கிறவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா பஜன் அப்படிங்கிற கேரக்டர்ல ரவி தேஜா நடிச்சிருப்பாரு. இவர் பாத்தீங்கன்னா ஒரு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. இவருடைய தலைமையில ஒரு ரைடு நடக்குது. அந்த ரைட்ல அவங்க நினைச்ச மாதிரியே அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துருவாங்க. இந்த டைட்டில் தான் பாத்தீங்கன்னா அந்த ரைடு நடக்கப்பட்ட வீட்டுல உள்ளவங்க பெரிய கையா இருப்பான். ஸோ அவனுக்கும் ஹீரோக்கும் வாக்குவாதம் உண்டானோம்னா நம்ம ஹீரோவை அந்த வேலையிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இவரும் ஜாலியா சரி நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுவாரு. வீட்டுக்கு வந்தோடனே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி பாட்டு கச்சேரி பண்றது, ஊருக்கு நடக்கக்கூடிய கோயில் ஃபங்க்ஷனை பாக்குறது, கல்யாண வீடு, காது குத்து எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ரேடியோ செட் எல்லாமே சப்ளை பண்ணிட்டு கச்சேரி மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இவரும் அந்த டீமை சேர்ந்துட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சுவாரு. இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா ஹீரோயினியை பார்த்து அவர் மேல லவ் வந்துடும். அவங்க பின்னாடியே சுத்தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஓட்டிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிய போறதுக்கு முன்னாடி வில்லனை காட்டுவாங்க. வில்லன் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெகபதி பாவா காட்டுவாங்க. ஜெகபதி பாவா காட்டும்போது ரொம்ப காமா கூலா ஒரு பிரச்சனையா பாட்டு படிச்சுட்டே ஹேண்டில் பண்ணுவாரு. அதை பார்க்கும்போது அப்பா வில்ல மாசா இருக்காரு, அப்ப செகண்ட் ஹாப் ரொம்ப மாசா இருக்கா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது செகண்ட் ஹாப்ல வச்சாம்பாரு பெரிய ஆப்பா. படம் இருக்கிறதுல 1ஆம் நம்பரு மொக்க படம்னா இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்குது. படத்துல செகண்ட் ஹாப்ல பாத்தீங்கன்னா வில்லன் வீட்டுல ரைடு பண்ணணும். வில்லன் வீட்டுல ரைடு பண்ண எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வில்லன் போட்டு தள்ளுவாரு. அதுக்காண்டி வில்லனா தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு ஒருத்தர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஜ்ஜனை செலக்ட் பண்ணுவாங்க, நம்ம ஹீரோவை செலக்ட் பண்ணுவாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸ்ல இருப்பாரு. அவரை கேன்சல் பண்ணி மறுபடியும் ரைடுக்கு அனுப்புவாங்க. இந்த ரைடு நடக்கக்கூடிய நேரத்துலதான் நம்மளுடைய ஹீரோவுக்கு அவங்க வீட்டுல கல்யாண விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். பட் அவருக்கு கடமையா கல்யாணமான்னு சொல்லி யோசிக்கும் போது கடமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடமைக்கு போயிட்டு வரேன், கல்யாண வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க, நான் கல்யாணத்துல தாலி கட்டும் போது கரெக்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரைடுக்கு போயிடுவாரு. அந்த ரைடு பாத்தீங்கன்னா 2 நாளா நடக்கும். பட் படத்துல பார்க்கும்போது அந்த ரைடு ஒரு வாரமா 10 நாளா நடந்துகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வில்லனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ரைடு நடக்கும், அவர் டம்மி பீஸா கட்டியிருப்பாங்க. ஹீரோ மாஸ் டைலாக் பஸ் சம்மந்தமே இல்லாத டைலாக் எல்லாம் பேசி ஓவர் பில்டப்பா பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வீட்டுல அவர் சாப்பாடே வாங்கி சாப்பிட்டுட்டு வில்லனே தூக்கி முதுகுல கூட்டுவாங்க. அந்த மாதிரிதான் சீன் இருக்கும். கடைசியா பாத்தீங்கன்னா அந்த ரைடு என்னாச்சு, நீங்க நினைச்ச மாதிரி அந்த ரைடுல நிறைய பணத்தை எடுத்தாங்களா எடுக்கலையா, இந்த மாதிரி விஷயத்த சுவாரஸ்யமா காட்டுதுன்னு பாருல. ரொம்ப மொக்கையா பார்த்த சீன் ஆவாத சீனெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு படமா எடுத்து முடிச்சிட்டாங்க. இந்த படம் ஹிந்தில ரைடு அப்படிங்கிற பேர்ல வந்துச்சு. அந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னு ரொம்ப சூப்பரா விறுவிறுப்பா இருக்கும். அந்த படம் ஒரு உண்மை கதை. 2 நாளா ஒரு ஆள் வீட்டுல ரைடு நடந்திருக்கு. 1985 அந்த டேத்துல பாத்தீங்கன்னா 1,60,00,000 மேல அந்த ரைடுல எடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 1985 அவ்வளவு பெரிய தொகை பெரிய தொகை தான். அந்த ரைடுல அப்ப கிடைச்சிருக்கு. அதைத்தான் ரைடு அப்படிங்கிற பேர்ல எடுத்தாங்க. இவங்க அதே பேரை சொதப்பி மிஸ்டர் பஜன் அப்படிங்கிற பேர்ல தெலுங்கு வருஷன் எடுத்து ரொம்ப சொதப்பிட்டாங்க. படத்துல ஒண்ணுமே கிடையாது. படத்தை ஏன்டா வந்தோம் ஏன்டா பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை நிறைய பேர் பார்க்கணும்னு நினைப்பீங்க, தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஓவராலா படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா படம் இருக்கிறதுல ஒஸ்ட் மூவி, ரொம்ப மொக்கையான மூவி தான் இதுதான். ரைடு அப்படிங்கிற பேர்ல வந்த ஹிந்தி மூவியை அப்படியே கேவலப்படுத்தி மிஸ்டர் பச்சன் அப்படிங்கிற பேர்ல எடுத்து வச்சிருக்காங்க. படத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த ரைடை பேஸ் பண்ணி இவங்க அங்கங்க காமெடி பண்ணுன்னு சொல்லிட்டு கிரிஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் சொல்லிட்டு அந்த ஹீரோயினியை என்னென்ன பண்ணணுமோ எல்லாருமே ரவிதேஜா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மோசமான கேரக்டர் தான் இந்த படத்துல ஹீரோயினி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹீரோயினியே தேவை கிடையாது இந்த படத்துக்கு. சின்ன சின்ன ரோடு அழகா காட்டிட்டு முடிச்சிருந்துருக்காங்க. அதை விட்டுட்டு இந்த படத்துல 100 டூயட் சாங்கு, ரொமான்ஸ் பண்றேன், காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு சம்மந்தமில்லா சீனெல்லாம் கொண்டு ஒரு படமா எடுத்து முக்க பண்ணி வச்சிருக்காரு. தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்காதீங்க. பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா போய் பாருங்க. பட் என்னோட ஒப்பீனியன் இந்த படத்தை பார்க்க வேண்டாம் அப்படின்னுதான். ஹீரோயினிக்காண்டி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தனியா வீடியோ சாங் விட்டுருக்காங்க, அதை டவுன்லோட் பண்ணி நல்லா பாருங்க. அதை விட்டுட்டு ஃபுல் படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2.5 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.